எழுந்தவருக்கு எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சிங்காந்தும் இருக்க 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியம் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் ராஜாக்களிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சமாதானமும் உண்டாம். இந்த வார்த்தைக்கும் வருகிற ஐயா மரபென வைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ என கிருபைத்தார் கிறிஸ்து இயேசு என்பவன் பிதான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் நீ ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு நெருப்பிட புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமான அபலட்சணம் உண்டாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னத்தில் வாங்கிக் கொள்ளவும் பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று ஆலோசனை. போன வாரத்துக்கு முந்தின நான் அதை விட்டுட்டு 18 தான் எடுக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் 17 பேச வைத்தார். நான் அது ஒரு கடினமான வசனம், ஒரு கடினமான காரியத்தை தேவன் அதில் சபைக்கு வெளிப்படுத்தி வைச்சிருந்தார். அது பேசக்கூடாதுன்னு நினைத்தார், அந்த பேச வைத்தார். பிறகு முடிந்து வீட்டில் போய் திரும்ப அதை வைத்து ஒரு பொழுதும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இந்த நிலைமைக்கு போய்விடக்கூடாது என்றால் நிற்கிறேன் என்று எண்ணுகிறேன் எவனும் விழாதபடிக்கு எல்லாம் எச்சரிப்பு உண்டாகவும் ஆறுதல் உண்டாகவும் ஆண்டவர் நம்மை அவர் வழியில் நடத்துவதற்கும் எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே போய் ஆண்டவரே நீர் ஒரு பொழுதும் நான் இப்படிப்பட்ட அறியாமையின் இருளுக்குள் இருந்து விடக்கூடாது, சரியாய் இருக்க நினைத்து கொண்டு சரியில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடாதபடிக்கு எனக்கு உதவிச்சேன். 2 நாள் உட்கார்ந்து 2-3 நாள் உட்கார்ந்து அதுக்காக ஏன்னா சபையை தேவன் அவ்வளவு நேசிக்கிறார். சபை நேரம் இந்த கட்டடமா இல்லை, உங்களை தான். ஊழியர்களை அவர் அவ்வளவு நேசிக்கிறாரோ இல்லையோ, ஆடுகளை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். பேதுருவை பார்த்து என் ஆடுகளை மேய்ப்பாகிறார். சரியாக மேய்க்கவில்லை என்று சொன்னால் ஆடுகளிடத்தில் அல்ல, ஊழியர்களிடத்திலே கர்த்தர் தனக்கு அடிக்கடி நான் சொல்ற மாதிரி திரும்பவும் சொல்ற வார்த்தையிலே சொல்றத நான் தவறாக 90% ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான். 90% விசுவாசிகள் ஆளுக்காகத்தான் உயிரை கொடுத்தாரே தவிர ஊழியக்காரனுக்காக உயிரை கொடுத்தார். அறிந்து புரிந்துதான் ஊழியம். ஏன் மந்தை மேல் கவனம் இருக்கிறோம், சபையின் மேல் ஏன் கவனமா இருக்கணும்? காலையில சங்கீத பகுதி எடுத்தவன ஏன் உன்னாவை பொல்லாப்புக்கு கலத்தின் வந்ததை ஏன் பேசணும்? தீமை விட்டு கலத்தினை ஏன் பேசுறோம்? பரியாதக்கார கூட்டத்தில் உட்கார்ந்து கழிவுறவர்கள் ஏன் சொல்றோம்? எங்களை ஜனம் தேவன் விரும்புகிறது மந்தை. மந்தை பாதுகாக்கிற ஒரு கிருபை கற்றுக்கொண்டு அபிஷேகம் கொடுத்திருக்கு. வழி தவிர கூட்டாது என்பதில் கவனமாக ஏன்னா அவர் எப்போ சாபம். அதனால அந்த அவைக்கு அவர் எழுதுறாரு. இப்போ நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ கேட்கணும்.
அதில் 3 காரியம் சொல்ற. பின்னால் இருந்து பார்ப்போம். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிப்பம் போடவும் வேண்டும் என்று உனக்கு அவ்வளவுதான். ஏன் இந்த கலிப்பம் போடுறது ஏன் சொல்றா தெரியுமா? இதற்கு ஒரு பின்னணியம் இருக்கிறது. லவோதிக்கேயா பட்டணத்தில் கண்களுக்கு மருந்து உற்பத்தி செய்கிற இடம் லவோதிக்கேயா. அவன் கண்ணுக்கு மருந்தெல்லாம் ஊற்றுறாங்கல்ல, அக்காலத்தில் மருத்துவ ரீதியாக கண் பார்வை அடைவதற்கு கலிக்கம் என்று சொல்லப்படும். மருந்தை உற்பத்தி செய்கிற இடம் அந்த இடத்துல ஏன் குருட்டு சபையே அல்லது குருட்டு ஊழியக்காரனே நீ பார்வையிடுவதற்கு ஏன் கிட்ட என்ன வாங்கிப்போ, நீ கலிக்கம் வாங்கி நாம் குணமாப்பார். ஒரு கண் பார்வை மங்குகிறது என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை எடுக்கிறது என்றால் தரிசனம் மங்கி போய்விடும். தேவன் நம்மை அழைத்த அடைக்கலம் வைத்திருந்த ஏழைக்கு வந்து ஆச்சாரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாதாலும் சிங்காசனம் கருவிப்பார். புரியுதா? சிங்காசனம்னா பீடம். வீடுல இருக்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியம் சொல்ல முடியாது. பிரியம் இல்லாட்டாலும் கொடுத்துட்டாரு, இரு அப்படின்னு கொடுத்துருவார். எங்காவது ஒன்றும் சாமியில் அவர் என்ன செய்தார்? அங்கே சிங்காசனத்தினுடைய ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். 1:9 சீரோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தார். ஆசானாகிய ஏழே கர்த்தருடைய ஆலயத்தின் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் அவர்கள் கண்ணில் அவள் கர்த்தருடைய சந்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணியிருப்பது ஏழி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த அம்மா வந்து மனதால் போட்டு உதட்டு மட்டும் என்ன செய்யுது, செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை கூட வெளியே வரலையே, பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தரிசனம் இழந்து போனா ஆசாரி. தெய்வீக தொடர்பு அற்று போன ஆசாரி. ஆசாரி புரியுது? அவள் பலவை நோக்கி நீ ஏதோ வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலகு. அடா பாவி, துக்கத்தால மன கிளேசத்தினாலே நிறைந்த ஒரு மகள் வந்து ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது உன் பார்வைக்கு குடிச்சு வெறிச்ச மாதிரி தெரியுதுன்னா உன்னை எந்த டிஸ்ல கொண்டு வைக்க? குருட்டு ஆசாரி ஒரு ஜனத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத தரிசனம் இழந்த ஆசாரி. ஆசாரி புரியுதா? ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு, ஒரு விசுவாசத்துக்குள் என்ன இருக்கு, உன் ஆடுகளின் நிலைமை அறிந்து கொள். அந்த ஆட்டுக்கு எது தேவனை தெரியாமலே எப்பொழுதும் நிலவுடையக்காரன் கேட்டா அப்போ சொல்லாம தீர்க்கதரிசிமா மேற்பான்மா தண்ணீர் மேலே
இதெல்லாம் ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வைக்கிறார் தெரியுமா? சபையில கொண்டாந்து வைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரியன் செய்த அதே தவற யார் செய்துட்டு இருக்காங்க? சபையுடைய தூதான் யார்? ஊழியக்காரன். அது தரிசனம் இழக்க தான் ஜனத்துக்கு என்ன கொடுக்கணும் கூட அறிவு இல்லாத நிலைமையில ஊழியம் செய்கிற ஊழியர்கள் நான் ஒரு நாள் கூடி வாராங்க சபையில, ஆறு நாள் வேலை செய்யறாங்க, ஆறு நாள் குடும்பத்தை நடத்துறாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமோ நமக்கு தெரியல. 7ஆம் நாள் வரும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க கூட தெரியாம புதுச்சிக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க ஊழியர்காரர்களுக்காக கூட்டம் போகத்தான. ஆனா தரிசனம் உள்ள ஊழியர்காக ஆடு நிலைமையை தெரியும். இவன் ஆவிக்குரிய ஜீவாய்ப்படுத்தான். நான் காலையில் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்தா நீங்க போகலாம். ரெண்டு கேள்வி கேட்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்க நீங்க வேலைக்கு போறாங்க. முதலாவது புரிந்து கொள்ளும் எதை அந்த ஆத்மாவுடைய நிலைமையை நீங்கள் கொடுங்க. நான் வேலைக்கு போக மாட்டேன் ஒருவர் பிரதிஷ்டை பண்ணி இருந்தா எக்காலத்து கொண்டு போக மாட்டேன். அதே சமயம் ஒரு வேலை பழுவின் இருந்தால் எவ்ரி வீக் போறது கிடையாது. அதுக்கு ஒத்து போக முடியும். வேலை தளத்துக்கு போறோம், படிக்கிறோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வேலை பார்க்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும்போது எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணி வாழ்வார்கள் என்று சொல்ல முடியாது. பிரதிஷ்டை என்பதை தனித்துவம் தெரியும், ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தேவ உலகத்துல நிலைநிறுத்துகிற காரியம். சும்மா பிரதிஷ்டை பண்ண முடியாது. பிரதிஷ்டை பண்ணி வச்சா தேவன் அமம் தெய்வீகத்தை அலட்சியம் பண்ண முடியாது. தெய்வீக அப்பொழுது கவனம் உள்ளவர். அப்போ அவர்களுக்கு அந்த பிரதிஷ்டை இருக்காது. அப்போ அதுக்கு ஏற்றார்போ சரி இந்த மாதத்துல ஒரு வாரம் நீங்க போகணுமா, தவறு கிடையாது, நீங்க போங்க. அதே ஆனந்தோறும் செய்வதாக இருந்தால் தவிர்த்து இந்த வேலை எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு வருஷம் ஞாயிற்றுக்கிழமை 4 வேலை கொடுத்தனா ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு அவர் நல்ல டீச்சர், நல்ல சம்பாதிக்க கொடுக்கணும். அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம் வருது, அன்னைக்கு போய்தான் ஆகணும்னா அந்த அவர் தேர்தல் டூட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பா போய்தான் தீர்வு மறுக்காம அது தான் அங்கீகரி. பாட்டோட நிலைமை அறிந்து நாம் போதிக்கணும், நடக்கணுமே தவிர எல்லாரையும் ஒன்று போல நடக்க முடியாது. என் பிரதிஷ்டம் அவங்க மேல திணிக்க முடியாது. என் தீர்மானங்களை சபையின் மேல இவர் மேலே திணிக்க முடியாது. நிற்க மாட்டாங்க, செதறிடுவாங்க, தடுமாறிடுவாங்க. எந்த ஆளுக்கு எது உண்டுங்கிற தரிசனம் பார்வை ஊழியக்காரனுக்கு எல்லாரையும் ஒன்றுபோல நடத்த முடியாது. உங்க வீட்டிலேயே 2 பிள்ளை இருந்தா ஒன்று போல நடத்திருக்கீங்க. அதுக்கு ஏற்றால் போல உங்களோட வளர்ந்துக்கு தானே போய் தான் ஆகணும்.
அப்பதான் அதுகளை வளர்த்து ஆளாக்கி விட முடியும். அதே போல்தான் சபையில ஆடுகளை மேய்க்கிறது என்பது சாதாரண ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு செய்தி கொடுத்துட்டு வந்துடலாம். நீ போனா குமார் 25 நிமிஷம் செய்தி அதற்காக கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த மேய்க்கிறது அந்த மேய்க்கணும். இது பொருட்டு ஊழியர் காணாமல் சொல்ற நீ உன் தரிசனத்தை இழந்து போய்விட்டாய். அந்த தரிசனத்தை மறுபடி பெற்றுக்கொள்ள என்கிட்ட என்ன வாங்கிக்கோ, கலிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில அதுக்குரிய ஜீவியத்துல ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை சேவித்து வருகிற வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு எந்த தீர்க்க தரிசனம்ல எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வேலை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. நீதிமொழிகள் 31 அவர் எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறார். 31:25 பின்பார்த்தம் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். இது ஆவிக்குரிய. எதிர்காலத்தில் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், என் ஊழியம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பேர பிள்ளைகள் எப்படி இருக்கணும். ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க இவங்க தீர்க்கம் இல்ல, விஷன் எதிர்காலத்தை ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றார். அது ஆபிரகாம் இடப்படுகிற காரியமே மிக மிக அழகாக. ஆதியாகமம் 18 அவனை வெளியே கூடாரத்துக்குள்ள இருந்து அவனை வெளியே கூட்டிட்டு வரான்னு நினைக்கிறேன். நீ வாங்க எடுத்து வந்து இந்த நட்சத்திரங்களை கூடுமானால் 5ஆம் வசனம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணா எப்படி பேசுறார். இதுதான் கர்த்தரியா சும்மா கர்த்தர் பேசினா ஜீவியமும் தகுதி ஊழியமும் வானத்துக்கு தூக்கி கூப்பிடாரு. கூடாரத்துக்குள்ள இருக்க மனுஷனை பிரார்த்தாலத்துல ஆண்டவர் தரிசனத்துல உண்டாகி பேசுறார். ஆபிரகாம் பேசினதா சொல்லல, நல்லா கவனிக்க. கர்த்தர் வந்து பேசுறார். பேசிட்டு கொஞ்சம் கூடாரத்தை விட்டு வெளியே பார்ப்போம் என்று வெளியே பார்ப்போம். ராத்திரி நேரம் வந்து தட்டி எடுப்பார். எல்லாம் ஆவிக்குரிய அனுபவம். எந்த நேரம் அருள் தட்டுவார் என்று ஜோம் இல்லாமா இன்னும் கொஞ்ச நேரம் போட்டி படுத்து பிள்ளைகளும் கொடுங்க இருக்குமா பார்த்துட்டு வேலை அவர் வேலை கேட்டிருக்காரு. கர்த்தர் பேச ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தார். அருமையா நடத்துறாரு. அவரை தான் ஆராதிச்சு தெய்வம் தேடி வந்து நாடி வருகிறது.
பெரியவா அறிந்தார். உடனே கற்பனை பண்ண வானத்தாண்டான் எப்படி சொல்றார்? வானத்தை நீ அண்ணாந்து நட்சத்திரங்கள் எண்ணாவும் நாளை கூடுமானா எண்ணி என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி சந்ததி என்ன அழகா பேசுறார். சந்ததி இருக்கும், எதிர்காலம் இப்படி இருப்பேன் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறியா? இருக்க வேண்டியது எனக்கு இல்லைன்னு நீ சொன்ன. ஆனா நான் உன்னை அழைச்சம் பார்த்தியா? தீர்க்கமான நட்சத்திரத்தை எண்ணிப்பார். இதே தெய்வம் தான் குமாரன் சபையை உண்டாக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சொன்னல்ல, சிலுவையின் சிந்தின ரத்தத்தால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகம் பருவம் ஒன்னா என்ன. ஆனால் தான் சபையை விட மாட்டார். சபைக்கு பேச அப்ப தரிசனம் உடைய வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டது. எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்லிட்டார். உடைய எண்ணம் எதோட இருக்குன்னு சொன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பேரிலே அதை விசுவாசித்தார். அது பேரிலே என் சந்ததி அதான் அந்த பெண்மணி ஸ்ரீ வருங்காலத்தை குறித்து எண்ணத்தை மனிதருக்கு சொல்ல எது கர்த்தர் பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அக்கா வீட்லையோ இருக்கிற பொருள் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களோடு. ஆபிரகாமின் தேவன் நம்மோடு கூட. இந்த தரிசனம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. காலம் வரும்போது அவர் விசுவாசத்துல பலம் உள்ளவராக. ஏன்னா அதான் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் உங்கள் மனதை எப்படி மாறணும்னு சொல்ற. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அவதரித்தக்கதாக மனம் புதிதாகனாலே மனம் அது சொல்றாங்க. மனம் ஒரு பிறந்து ஆகாசம் இருக்காது. வேதம் என்ன சொல்லுறது? உன் மனம் புதிதாவதிலே நீ மறுரூபமாய் பழைய எண்ணங்களுக்குள்ளே நீ உன் வாழ்க்கையை போட்டாதே. நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்படணும்னால இருந்தது. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பின்போ பல சோதனைகள் கற்று பிரச்சனை வந்ததுனால நாம் ஒரு வேளை சோதனை இருக்கலாம், விழுந்திருக்கலாம், எந்திரிச்சிருக்கலாம், பயந்திருக்கலாம், விசுவாசம். அதையே நீ நினைத்து கொண்டிராதே. நான் ஒரு புது காரியத்தை செய்கிறேன். உன் மனம் மறுரூபமாக நம் மனம் மறுரூபம் ஆனால்தான் தேவனுக்கு நன்மை எது பிரியம் எது என்று பகுத்தறிகிற அறிவு நமக்கு. இல்லைன்னா வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிட்டு போயிடும். ஆவிக்குரிய தீவிரத்திலே நம்முடைய ஆன்மா செழிப்பாகிட்டே வந்தார். நான் சும்மா வாழ்கிறது போல நம்முடைய ஆத்மா வாழ்வதற்குரிய வகையைத்தான் உபதேசமாக உண்டாந்து தருவார்.
விசுவாசம் செபிக்கும். எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு கர்த்தர் ஏற்கனவே கொடுத்ததுனால ஒரு மன திருப்தி, மன ரம்யம் வரும். இது மனம் புதிதாக ஆக 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 உடைய வாழ்க்கை விசாரமாயிட்டு சொல்றது புரியுதா? தேவனை அறிகிற அறிவுக்குள் அல்லது அவருக்கு பகுத்தறிகிற அந்த அறிவுக்காக ஒரே நாள் வராது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரே நாள் ஒவ்வொரு நாளும் வசனம் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். என் குடும்பம், என் குடும்பத்தில் என் பிள்ளை ரசிக்கப்படுவான். ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம் இருக்க, இவ்வளவு இருக்க, நான் ஒருத்தி தான் நம்ம தேடுறேன், நான் தான் ஆண்டவரை நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னா அதோட நிறுத்தலாம். ஏசு கிறிஸ்துவ விசுவாசி அவட நீயும் அப்படின்னு சொல்லு. நம்ம எது மேல போகும், எது மேல போகணும், அந்த வார்த்தை மேல போகும்போது மனம் மறுரூபமா இப்படி கர்த்தர் செய்வார்ன்ற விசுவாசம். இதே போலதான் ஆவிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்குள்ள மனம் புதிதாவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதுல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. 18 பின்பாகம் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபடும். இதற்குரிய வார்த்தைகளை உபதேசங்களை தான் சபை கொடுத்துக்கிட்டே. இதை செய்ய இந்த லவோதிக்கா சபை தவறி விட்டது. மறுரூபம் அடைய வேண்டிய சபையை இந்த ஊழியக்காரனுடைய குருட்டு தன்மையினால என்ன பண்ணிட்டான், இருளுக்குள் வைத்து தேவ உறவுகளை கொண்டு வந்து விட தவறிவிட்டார். ஒரு தேவ பிள்ளை, ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ கர்த்தரை அழைத்தவர்கள் முதலாவது அவர்கள் மறுரூபம் அடையும். மறுரூபம் அவர்கள் இதயத்தில் நடந்து ப்ராசஸ். இட் இஸ் a long process. ஒரு நாள் நடக்கிற காரியங்கள் அது நம்முடைய பர்சனாலிட்டி, தனித்துவம். அந்த தனித்துவம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். அந்த தனித்துவத்துக்குள்ளே தேவாலயம் தெரியுது. பண்ணதான் பகுத்தறிவு. இது தேவனுக்கு தெரியும், இது தெரியாது. தேவன் இதை எதிர்பார்க்கிறார், இதை எதிர்பார்க்கிற பகுத்தறிவு நமக்குள் உருவாக்க. ஆகவே அந்த தரிசனத்தை நாம் பெற்று வைத்துக் கொண்டே அதை மங்கி போக விட. ஒரு நாள் தேவன் சொல்ல இருக்கிறார், ஆபிரகாம் எந்த தைரியத்தை நான் உட்கார்ந்து சபையை கட்டுவேன், தென்னவன் 1000 செல்வன் பலத்தன்றார் சொன்னவர். ஆனால் என்ன பிரதமர் பண்ணிட்டார், சபையை கட்டுகிறவர் அவர், சபைக்கு தலையாக இருக்கிறவன் அவர்,
சபை போஷத்து காப்பாற்றுகிறவரும் அவர், மந்தையின் பிரதான மேய்ப்பன் இயேசு. எது தெரியும்? அதனால்தான் கவனமாக போகிறேன். உங்களை பேசுறதுல எனக்கு நல்லா ஆகும். எவ்வளவு கடுமையா பேசிருக்கிறாரு. இந்த மாதிரியே நான் பேசுறேன். கேட்டாப்பா பயணம் வந்து வாக்கு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போய் நம்மளை அணந்து காணும். அவர் அப்படின்னு பேசியிருக்காரு சபையை. ஆனா இப்ப சொல்றாரு, நாம போடலாம் சொல்றேன், நீ மறுபடியும் திரும்ப பண்ணிக்கணும். நீ என்கிட்ட அதுக்குரிய திரும்ப தரிசனங்கிறது நிறைய இருக்கு. தவிர்த்து அடுத்து சொல்றார், நீ உடுத்திக் கொள்வதற்கு பெண் வஸ்திரங்களையும் என்னோட பெருமான். அது என்ன பெண் வஸ்திரம்? சர்வ சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றார்? 3:4 ஆனாலும் தங்கள் வசனங்களை அசுத்தப்படுத்தாத பேர் சர்வம் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களான பலியால் வேண்வத்திரன் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். செத்த நீ ஊழியக்காரைய கூட நடக்கும். நான் ஏன் சொன்னது தெரிந்தாப்போ, நீ வேதத்தை கருடு உட்கார்ந்துக்கிட்டு நான் வாழ்க்கையை சுத்தமாக மாற்றிக்கொண்டு தங்களை பத்தியாய் காத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பத்தியா, அந்த கூட்டத்தை என் கூட கூட்டிட்டு போயிருக்கேன். மண்பத்திரம் தரித்து அந்த பரிசுத்த இதில் நடப்பாரு. நீ வராம கூடிய கர்மப்பா சத்தமே கையில் இருக்க. அதான் தேவை. தான் தேவனுக்கு அழைச்சிட்டார், அபிஷேகித்தார். அழகு பின்னால் உள்ளது பார்த்தீங்கன்னா அவ்வளவுலையும் கீழே போட்டு ஊழியர்கள் கீழே போட்டு 7 பொங்குத்து விளக்கை தனக்குள் வைத்துக் கொள்ளுவோம். யார் அந்த பொங்குத்து விளக்கு? நீங்க தான். சபை ஆடுக்கு கொஞ்சம் சொல்றாரு, நீ எந்த வெண்பத்திரம் வஸ்திரம் அழுப்பாக்கு வஸ்திரத்தை நீ தொலைத்து போன ஒரு நம்பிக்கை நான் பாருங்க. என்கிட்ட வெண்பத்திரத்தை சுத்தி பரிசுத்த அலங்காரம் வஸ்திரங்கள்னு வந்தா எழுதி வைத்திருக்கிறாங்க என்று எனக்கு தெரியல. ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு, பரிசுத்த அலங்காரம் வஸ்திரங்கள் இருக்கிறது, நீதியின் சார்பை என்று நீதியின் வஸ்திரம் இருக்கிறது. எல்லாமே வஸ்திரங்கள் என்று வரும். இந்த வஸ்திரத்தை குறித்து நான் எழுதி கொடுக்கிறேன். சரி, இந்த வஸ்திரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த 2 நாளாகமம் 6:41 ஏசாயா 61:10 எடுத்தா அதில் ஒரு வசனம் இருக்கும். ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்து இருக்கிறது. மனவாழ தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கோ மனவாட்டி நகை ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதி மோசித்தார். ரட்சணி அவ்வளவு முக்கியம்.
ರಕ್ಷಣೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ சுகர் பலன் காய்ச்சல் நம்பிக்கை விசுவாசம். அதே போல ஒன்று ரட்சிப்பின் வசனம், இரண்டாவது நீதியின் சால்வை, இன்னொன்று அவர் சொல்வார் வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். வெளிப்படுத்தின 19 7 8 என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படியே அவளுக்கு அழைக்கப்பட்டது. மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமானுடைய நீதி. பரிசுத்தமானுடைய மெல்லிய. இன்னொன்று இருக்கு, ஏசாயால அலங்கார வஸ்திரங்களை தரித்து எழுந்து எழுந்து சியோனே உன் வல்லமை தரித்து என்று சொல்லி வரும்போது அலங்கார வஸ்திரங்கள் 52:1 எழுந்து எழுந்து சியோனே உன் வல்லமை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை திருத்த சென்ன ஆசுதனை அலங்கார வஸ்திரம். பேதுரு சொல்லும்போது இன்னொரு வசனம் சொல்றார். அது சொல்லும்போது நீங்கள் பொன்னினால் உங்களை அலங்கரியாமல் 1 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தாளர்களாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடவது. அதுவே தேவனுடைய பார்வையில். அப்போ ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, பரிசுத்தமான நீதி என்று சொல்லுகிற மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரங்கள். ஆச்சாரியன தேவன் அலங்கார வஸ்திரம் தானே கொடுத்தாரு. பண்ணினால் அலங்கரித்தார்கள். தெய்வீகம் அலங்கார வஸ்திரம் என்றால் தேவ மகிமை. மகிமையினால இப்போ சொல்றார், இதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு அலங்காரம். தேவனுடைய பார்வையில் இதை நீ வெண்புத்தத்தை என்ற வாங்கிக்கோ. நான் பெரிய ஐஸ்வர்யவான், போட்டு சூட்டு கை கட்டித்தன் இல்லாத நீ நிர்வாணி பெற வேண்டியது என்று திருப்பி சபை ஊழியக்காரருக்கு சொல்றார். ஏதமே அந்த ஊழியக்கான முழு சபையும் நிலைமை சர்தைக்கும் இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். ஆராய்ச்சி சர்தையில அந்த ஊழியக்காரன் செத்தமை விசுவாசிகள் உயிரோடு இருந்தார். இங்க இவன் தானும் செத்து சபையும் சாப்பிட்டான். ஆச்சாரியன் எப்படியோ கனங்களும் ஆனாதான் அனலும் இல்லாமல் பொருள் இருக்கு. ஏன் ஜப முகாம் வைக்கும்? ஏதோ இல்லை, ஜபத்துல திரும்ப நாம் எழும்பி தேவனை கண்டு முன்னேறிக்கிறோம். அதுதான் வைக்கணும். அடுத்தது, நீ ஐஸ்வரமாகும் வழிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணு. இது தங்கத்தை அவன்கிட்ட ஏற்கனவே ஐஸ்வர்யம் இருக்க தங்க இருக்கும்ல.
எங்களுக்கு ஒரு குறை கிடையாது. நாங்கள் பெரிய சர்ச் தங்க பாணிக்கு தான் பிரியம் பொண்ணு விசுவாசம். விசுவாசத்தை இழந்து போய் செத்த நிலைமையில இருக்க உன்னை நான் கட்டி போடணும்னு இருக்க குமட்டிக்கிட்டு வருகிறேன். அதனால நீ என்கிட்ட விசுவாசங்கிறது எங்க இருக்கு? என்ன சொல்லு? ஒன்று அது பார்க்கிறோம். 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணா நடத்திட்ட அடிவுள்ள பக்திகளாகிய மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாற்றச்சாட்டு கொட்டியில் ஏறப்பட்ட ரத்தத்தினால் ஒன்று சோதிக்கப்படும். விசுவாசமும் விசுவாசமே இல்லாத விசுவாசத்தை வந்து சொல்றார். உனக்கு ஒரு ஆலோசனை ஏன் இப்ப பொண்ணா இந்த பொண்ணு வந்து உலக பொண்ணால தேவம் மகிமை விசுவாசம் ஏண்டமான நான் ஆலோசனை சொல்றேன். சபைக்கு போகிறார் என்றால் யார் கவனமான விசுவாசியா போயிருக்க நாம் தான் அது